கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு சேவையில் ஒன்றுபடுவோம். அதற்காக கொடுக்கப்பட்ட திருவசனம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். திருச்சபையை தேவனுடைய பண்ணைக்கும் தேவனுடைய மாளிகைக்கும் ஒப்பிடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையின் ஒரு அங்கங்கள், தேவனுடைய மாளிகையின் ஒவ்வொரு கற்கள், தேவனுடைய பண்ணையில் ஆடுகள். நமக்கு சேவை செய்யும்படிக்கு கர்த்தர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நாமும் அவர்களோடு ஒருங்கிணைந்து அந்த சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் கீழான மந்தையின் ஆடுகளாக இருந்து ஊழியம் செய்கிறவர்களாக மந்தையை பராமரிக்கிறவர்களோடு இணைந்தும் இருக்கிறோம். ஆவிக்குரிய மாளிகை அது கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு அப்போஸ்தலர்களின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிற மாளிகையாய் இருக்கிறது. நாம் தேவ சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் சேவை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து நிமித்தம் செய்யப்படுகிற சேவை என்ற அந்த வேலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதலாவது சுவிசேஷ வேலை. லூக்கா 24 அதிகாரம் 47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கர்த்தர் ஒரு வேலையை சொல்லுகின்றார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீதிமன்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்த தேவகுமாரன் அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்படிக்கு தம்முடைய சீசர்களிடத்தில் ஒப்புவித்தார். அதுதான் முதலாவது சேவை. சுவிசேஷம் சொல்லுவது நம்மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கின்றார். இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது அது மரித்தோரை உயிர்ப்பிக்கிற பணி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவகுமாரன் இல்லை என்றால் ஜீவன் இல்லாதவர்கள். அவர்களை ஜீவன் உள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு பணி, அதுதான் ஊழியம். நாம் எப்படி அப்படி மாற்ற முடியும்? யோவான் 5 அதிகாரம் 25 ஆண்டவர் சொல்லுகின்றார், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்படியானால் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறவர்களை உயிர்ப்பிப்பது எது? தேவகுமாரனுடைய சத்தம். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அந்த சத்தத்திலே வல்லமை உண்டு, ஆறுதல் உண்டு, வெளிச்சம் உண்டு. இந்த சத்தத்தை அநேகருடைய காதுகளிலே தொனிக்க பண்ணுவது, அதுதான் ஊழியம். அதை கேட்கிறவர்கள், கருத்தோடு கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். நான் உங்களுக்கு தரும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். அந்த வசனங்களின் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் சுவிசேஷ வேலை. அப்படியானால் சேவைகளில் எல்லாம் முதல் சேவை சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் முதலாக அப்போஸ்தலர்களும் அநேக ஊழியக்காரர்களும் செய்தார்கள். ரோமர் 15 அதிகாரம் 20 மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மனுஷர்களிடத்திலே சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். திருச்சபையிலிருந்து சுவிசேஷம் பரவினது. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 8 எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. திருச்சபையானது ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்து ஊழியக்காரர்களை அனுப்புவது மட்டுமல்ல, திருச்சபையின் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாகும்படிக்கு சக மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகின்ற ஒன்றாக இருந்தது. சுவிசேஷ விஷயத்திலே, அந்த வேலையிலே, அந்த சேவையிலே உடன்பட்டவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகின்றார். இரண்டாவது வேலை திருச்சபையை கட்டுகிற வேலை. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்.
ரட்சிக்கப்படுகிறவர்கள் தனித்து ஆங்காங்கே விடப்படக்கூடாது, திருச்சபையிலே சேர்க்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லவனா வாழ்ந்தா போதியா, அவர் திருச்சபையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எங்கோ ஒரு இடத்துல நல்லவனா இருங்க போதும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இல்லை, ரட்சிக்கப்படுகிறவர்கள் திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு 12:30 என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கின்றான். தேவகுமாரனோடு சேர்க்க வேண்டும். அவர் தலையாகவும் திருச்சபை அந்த சரீரமாகவும் இருக்கிறது. இந்த சரீரத்தின் அங்கங்களாக ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் சேர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் சிதறடிக்கின்றார்கள், சிதறப்பட்டு போவார்கள். நாம் எல்லாரும் திருச்சபையை கட்டுகிற அந்த வேலையை செய்யும்படிக்கு கர்த்தர் அழைக்கின்றார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் எழும்பும் மாளிகையாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 3:11-13 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு ஏத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். திருச்சபையை கட்டுகிற வேலை, ஜனங்களை ஒன்று சேர்த்து திருச்சபைகளை எழும்ப பண்ணுகிற வேலை, அது மிக முக்கியமான வேலை. அதற்கு யார் யார் என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள், எல்லாரும் திருச்சபைக்கு செய்கிற அந்த பணிகளை நாளானது அதை விளங்க பண்ணும். அது அக்னியினாலே பரிசோதிக்கப்படும். நாம் கர்த்தருக்கு என்ன செய்தோம் என்று பரிசுத்த அக்னிக்கு முன்பாக நம்முடைய செயல்கள் பரிசோதிக்கப்படும். அதற்கு ஏற்ற வெகுமதிகளை பெறுவோம். எனவே திருச்சபையை கட்டுகிற ஒரு முக்கியமான பணியிலே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 3வது, கட்டப்பட்ட திருச்சபையை பாதுகாக்கிற வேலை. கிறிஸ்துவின் மந்தையும் பண்ணையுமாய் இருக்கிற நாம் ஆடுகள் சிதறி போகக்கூடாது. சிதறடிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு தங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தந்திரமானவற்றை போதித்து திருச்சபைகளை கலக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த திருச்சபையை பாதுகாக்கிற வேலையை நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 20:29-30 நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சீசர்களை தங்களிடத்திலே இழுத்துக் கொள்ளும்படிக்கு மாறுபாடானவைகளை போதிக்கிறார்கள். ஒரு திருச்சபையிலே பக்தி செய்து ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற கூட்டமான மக்களை, நீங்க அங்க போனா ரட்சிக்கப்பட முடியாது, நாங்க கையை காட்டினா ஆவியானவர் இறங்குவார், நீங்க ஆவியும் அனலும் இல்லாத திருச்சபைக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று மாறுபாடானவைகளை போதித்து தங்கள் வசம் திருப்பிக் கொள்ள அநேக முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு விலகி நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த சபை மாற்றிகளின் பின்னால் செல்லுகிறவர்களை, நீங்கள் இந்த திருச்சபையிலிருந்து கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், அவர் நியமித்த நியமங்களை விட்டு சுய இச்சையின்படி செய்கிறவர்களை பின்தொடராதீர்கள் என்று சொல்ல வேண்டும். திருச்சபையை பாதுகாக்கிற வேலை, இந்த சேவையில் நாம் ஒன்றுபட வேண்டும். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி அநேகர் கிளம்பி அந்த தீர்க்க தரிசனத்தின் பின்னால் ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் எதை முன்னறிவித்தார்கள்? கர்த்தர் உங்களோடு பேசாமல் உங்கள் காரியங்களை அவர்களிடத்திலே பேசினாரா? அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? வழி நடக்கிறவன் கையிலே டார்ச் லைட் இல்லாமல் வேறொருவன் கையிலே டார்ச்சை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கோ நடக்க வேண்டிய வழியை அவன் எப்படி போதிக்க முடியும்? உங்கள் காரியங்களை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார் என்று சொல்லுகிற எவனும் பொய்யனாயிருக்கிறான். அப்படி என்றால் கர்த்தர் உங்களோடு பேச மாட்டார். குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் மூலமாய் பேசுகிறார் என்று நீங்கள் நம்பினால் அதை விட ஒரு பெரிய ஏமாற்று இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நடக்க வேண்டுமே தவிர நாம் நடக்க வேண்டிய வழியை வேறொருவன் கண்டு கர்த்தரிடத்திலிருந்து பெற்று நமக்கு சொல்லுவான் என்று விசுவாசிப்பது எவ்வளவு ஒரு ஏமாற்றுதலான ஒரு விஷயம். அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து திருச்சபையை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்து நாம் ஒன்றுபட வேண்டிய சேவைகள், எல்லா மனுஷருக்காகவும் நாம் செய்கிற வேலைகள், எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்மை ஆளுகிறவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களுக்காகவும் கூட ஜெபம் பண்ண வேண்டும். இந்த சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது. நாம தான் இந்த உலகத்துக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஜெபிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆம், நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கர்த்தர் சொல்லுகின்றார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்படியானால் சமுதாயத்தில் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்தவர்களை கர்த்தர் முன்னோடியாக வைக்கின்றார். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம். நற்கிரியைகளுக்கு இன்ன வகை என்று அளவே இல்லை. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் திருச்சபையை நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். நமது நற்கிரியைகளின் நிமித்தம் மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தனக்கு புகழ்ச்சி உண்டாகவோ தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கோ அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் அவருடைய நாமத்து நிமித்தம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் இங்குள்ள பிற்போக்கான நிலைமையை கண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர்கள் முதலாவது சரீரத்துக்கும் தேவையானவைகளை வழங்கினார்கள். அடிப்படை தேவைகளை வழங்காமல் உபதேசித்து பயனில்லை. எனவே அடிப்படை தேவைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். மடமையான நம்பிக்கைகளிலிருந்து மக்களை தேவனுக்கு நேராக திருப்புவதிலே சேவைகளின் மூலமாக கல்வி, மருத்துவம், சிறப்பான பாடசாலைகள், கண் தெரியாதவர், காது கேளாதவர் இவர்களுக்கான சிறப்பு பள்ளிகள், முதியோர்கள் சிறுவர்களுக்கான அநேக இல்லங்கள், கல்வி கற்பித்து அவர்கள் வேதாகமத்தை வாசிக்க வழி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அநேக நற்காரியங்களை செய்தார்கள். உலகளாவிய மருத்துவத்தை கொண்டு வந்து அநேக மருத்துவமனைகளை அமைத்தார்கள். யாக்கோபு 2:15-17, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். பெருமன வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். நாம் இன்றைக்கும் திருச்சபை துவங்கிய அந்த பணியானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வட இந்தியாவிலே போனால் மாவட்ட தலைநகர்களிலும் தாலுகாவின் தலைநகர்களிலும் ஆங்காங்கே திருச்சபைகள் காணப்படுகின்றன. தேவகுமாரனை அவர்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. அநேக பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்பப்படாமல் அவர்கள் தீமையான இயல்புடையவர்களாய் வளர்க்கப்படுகின்றார்கள். அவர்களிலே ஒரு கூட்ட மக்களை சேர்த்து பள்ளிக்கூடங்கள் அமைத்து இன்னும் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் சேவைக்கு அளவே இல்லை. சேவையை பெற்றவர்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறார்களா இல்லையா, அதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். IMS பணித்தளங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அப்பொழுது சொல்வார்கள், இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அநேக பெண் பிள்ளைகள் லீவுக்கு வீட்டுக்கு போனால் திரும்பி வரமாட்டார்கள், அப்படியே கல்யாணமாகி சென்று விடுவார்கள். இள வயதிலே சிறு வயதிலே திருமணம் செய்து வைத்து அவர்கள் கல்வி கற்க விடாதபடிக்கு தடுக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். அநேக இடங்களிலே அப்படி பிள்ளைகளை நாங்கள் காத்து அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கும் அளவுக்காது கல்வியை கற்பித்து அவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாய் சமுதாயத்தில் வாழ வழிவகுத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி கல்வி கற்ற பிள்ளைகளிலே சிலர் மிஷனரிகளாகவும் மாறியிருக்கிறார்கள். சிலர் கல்லூரி படிப்பை முடித்து அரசாங்க அதிகாரிகளாகவும் மாறியிருக்கிறார்கள். அடிமட்டத்திலே கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுடைய சமுதாய நிலையை உயர்த்துகிற அந்த பணியை ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிறோம். வேறொரு அமைக்கப்பட்ட மருத்துவமனை ஆகட்டும், கல்லூரிகள், பள்ளிகளாகட்டும், எல்லாமே கிறிஸ்தவர்களால் அமைக்கப்பட்ட சேவைகள் தான். நாம் கர்த்தருக்கென்று என்ன செய்தோம்? எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும். அப்படியானால் நாம் கல்வி கற்றவர்களாக செல்வம் மிகுந்தவர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொண்டு வந்ததனால் தான் பெற்றுக்கொண்டீர்கள். பெற்றுக்கொண்ட நீங்கள் கர்த்தருக்கென்று என்ன செய்தீர்கள்? இதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது மரித்தோரை உயிர்ப்பிக்கும் பணி. திருச்சபை என்பது கர்த்தருடைய சரீரம். அந்த சரீரத்தை நாம் கட்டி காக்க வேண்டும், சிதறி போக விடக்கூடாது. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து நாம் எந்த நற்கிரியைகளில் எல்லாம் இணைந்திருக்கின்றோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களிலே எவ்வளவு பகுதியை செலவழித்திருக்கின்றோம்? இன்னும் ஒன்றிலும் நாம் ஈடுபடாதிருந்தால் நம்ம இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினும் செய்யப்படுகிற சேவைகளிலும் நம்மை இணைத்துக் கொள்வோம். இலவசமாய் பெற்றோம்,
இலவசமாய் கொடுப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.